சபாவதி அண்ணே இந்த இப்போ மனுஷியை கட்டி பிடிச்சி தான் இருக்கு பாருங்க சபாவதி அண்ணே ஓமடா டேய் யாரடாப்பா கமலாக்கா நாங்க பதறாதீங்க கமலாக்கா அது வாங்க படி எல்லாம் வந்து நிக்கிறாங்க பொறுப்பா கமலாக்கா பிரஷர் இருக்கு கூட பதினோரு என்னடா பிரச்சனை என்னடா இப்ப இரவு நேரங்களில் வந்து நிக்கிறீங்களா என்னடா நேரங்கள என்னடாப்பா கரண்ட் எங்களை விட்டானே கரண்ட் எங்களை விட்டே இருக்கு இவன் விட்டு கரண்ட் அந்த வாயிலாயிட்டு அது இல்லையடாப்பா இது இதை பார்த்தா உங்களுக்கு 90ஆம் ஆண்டு ஞாபகம் வருதா ஊர்ல நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதெல்லாம் மறக்க கூடாதாப்பா மண்ணெண்ண விளக்கடா இங்க மண்ணெண்ண வாங்கி ஊத்தி செய்யறாங்க இந்த வாழ்க்கையில நாங்க மறக்க கூடாதுதான் இப்ப நாங்க கண்ணாடி லாம்புகள் கொடுத்துறது இரவில இந்த விஷயம் ரசிச்சு வாழுது கலை நுட்பம் அது எங்கட பழைய வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன் தெரியும் தானே இரவுல நான் கண்ணாடி லாம்பு கொளுத்துறது இங்க கரண்ட் பில்ல உச்சத்துக்கு போட்டுது அப்ப நீ சரங்கத்தான் இருக்கிறீங்க அடுத்த அதெல்லாம் இருக்கடாப்பா சரங்கள் இரவுல வாக்கள் வார நேரத்துல இதை போட்டு வாரு படக்கைக்குள்ள சரம் தானடாப்பா கட்டுறது எவ்வளவு சுவாத்தியமா இருக்கு என்ன மாதிரி கோமணங்கள்லானோ இல்ல ஜாக்கி சட்டியை மாத்திட்டு சரம் கட்டினா என்னத்துக்கடாப்பா கோமணம் பேருந்து என்னடாப்பா இவங்கள் நீங்கள் என்னடாப்பா இந்த இப்பவும் இப்ப இந்த பக்க காலங்களே இந்த சட்டிகளை போட்டு தம்பி இங்க கதைகள் நான் இப்ப இங்க பின் தோட்டம் இருக்கல்லோ அதுக்கு இப்ப 5 வேம்பும் 4 இது கமுவு மரமும் 3 தென்னை மரமும் ஆர்டர் பண்ணி கிடக்கு ஊர்ல இருந்து வருதுடாப்பா கப்பல் தான் ஆர்டர் பண்ணி பெரிய மரங்கள்டாப்பா சும்மா கண்டுகள் இல்ல கொஞ்சம் வளர்ந்த பெரிய மரங்கள்லாம் நல்லா ஆர்டர் பண்ணி கிடக்கு இல்ல இப்ப அண்ணன் கூட்டிட்டு வந்தா நீ 50 ரூபா வாங்கி கொடுக்க இல்லையா அதை வாங்கத்தான் வந்துறாங்க ஆனா நீ பெரிய வேப்ப மரம் பெருசா போகுது தம்பி நீ கனகட்ட முடியணும் கனகட்ட சுப்பையாண்ட முடியும் சுப்பையா கனகட்ட முடியும் நீ அவன்கிட்ட அண்டைக்கு 500 ரூபா வேண்டினானே எனக்கு அந்த இருட்டுக்குள்ள வாங்கினது ஞாபகம் இல்லாம கிடக்குது அது வாங்க விட அவன் நீங்கள் கப்பல் வச்சிருக்கிறவனுக்கு நீ ஒரு 50 ரூபா 100 ரூபா இவங்க என்னடாப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அட தம்பி இங்க நேரம் போட்டுறாப்ப இரவில் எனக்கு கதைக்கலாம கிடையாது சவாதி அண்ணே அடுப்புகள் என்ன மாதிரி விறகுதானோ இல்ல அடுப்பெல்லாம் சுள்ளி விறகு எடுத்து வச்சு நான் தண்ணி ஊத்துறேன் நீங்க என்னப்பா கரண்ட்ல இந்த சுள்ளி வருது உங்களை பின்பக்கத்துக்கு போனப்பட அங்க இங்க மரங்கள் இது காத்துக்கு முறிகிற கொப்புகள் சல்லிகள் இதுகளை பொறுக்கி வந்து அடுப்பை மூட்டுறாண்டா அங்க பின்பக்கத்தை பாக்க இல்லையா நீ கத்தாத நாங்க இங்க சும்மா அலம்பி கொண்டிருக்கிறோம் நீ போட்டு விளக்கு அங்க வெளிச்சம் இல்லடா விளக்க இது என்ன மாதிரி உண்மையாவே இவர் இந்த வாழ்க்கையை விரும்புறாரா இல்ல கடன் தொல்லையோ நான் கரண்டே கட் பண்ணிட்டான் போல இருக்கு அதான் இப்படி புடிச்சு கொண்டு தெரியுது எனக்கும் அப்படித்தான் இருக்கு ஏனண்டா